ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள படம் லால் சலாம். இந்த கதையின் நாயகர்களாக விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடித்துள்ளனர். மேலும் விக்னேஷ், லிவிங்ஸ்டன், செந்தில், ஜீவிதா, கே.எஸ். ரவிக்குமார், தம்பி ராமையா, நிரோஷா, விவேக் பிரசன்னா மற்றும் தானியா பாலகிருஷ்ணா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். லைகா நிறுவனம் சுமார் 40 கோடி பட்ஜெட்டில் தயாரித்துள்ள இப்படத்திற்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்து உள்ளார். மாபெரும் எதிர்பார்ப்பில் இன்று வெளிவந்துள்ள லால் சலாம் திரைப்படம் ரசிகர்களை எந்த அளவிற்கு பூர்த்தி செய்துள்ளது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம். முரார்பாத் என்ற கிராமத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அவரது நண்பர் லிவிங்ஸ்டன் இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக பழகி வருகிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஊரும் இந்து முஸ்லீம் என பாகுபாடு பார்க்காமல் அண்ணன் தம்பி போல் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் கிரிக்கெட் விளையாட்டினால் ஏற்படும் சின்ன மனஸ்தாபத்தை அங்குள்ள அரசியல்வாதி தனக்கு சாதகமாக மாற்ற இரு பிரிவினருக்கும் இடையில் மத கலவரத்தை தூண்டுகிறார். இதனால் ஒற்றுமையாக இருந்த இரு பிரிவினருக்கும் இடையில் பெரும் வன்முறை ஏற்படுகின்றது. இந்த சண்டையில் ரஞ்சி திராபிக்கு தகுதி பெற்ற ரஜினியின் மகனாக வரும் விக்ராந்த் பாதிக்கப்படுகிறார். மேலும் விஷ்ணு விஷால் காதலிக்கும் பெண் அரசியல்வாதிக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்படுகின்றது. இதனால் ஏற்பட்ட கோபத்தால் ஊர் திருவிழாவுக்கு தேர் கொடுத்து வந்த அரசியல்வாதி தேரை தர மறுக்கிறார். கோயிலுக்கு புதிய தேர் வாங்க விஷ்ணு விஷாலும் அவரது கிரிக்கெட் அணி வீரர்களும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுகிறதா இல்லையா? விஷ்ணு விஷாலை ரஜினியின் ஆட்கள் என்ன செய்தனர்? விளையாட்டில் அரசியல் புகுந்தால் விளையாட்டு வீரரின் வாழ்க்கை என்னவாகும்? அதன் விளைவுகள் என்னென்ன என்பதே படத்தின் மீதி கதை. ஒரு அழுத்தமான கதைக்களத்தை இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்காவாக திரையில் காட்டியுள்ளார். திரைக்கதையில் சில இடங்களில் தொய்வு இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக கூறியுள்ளார். மேலும் ஊரில் நடக்கும் திருவிழாவை காட்டிய விதம், மதத்தை வைத்து நடக்கும் அரசியல், அதனால் சீரழியும் இளைஞர்களின் வாழ்க்கை என திரைக்கதையை நன்றாகவே வடிவமைத்துள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தொடக்கம் முதல் கிளைமாக்ஸ் வரை படம் வலியுறுத்தும் ஒரு மையக் கருத்து மதநல்லிணக்கம். மொய்தீன் பாயாக வரும் சூப்பர் ஸ்டார் தனது சிறப்பான நடிப்பினால் ரசிகர்களை கட்டி போடுகின்றார். இந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக கையாண்டது மட்டும் இல்லாமல் தனது ரசிகர்களுக்கும் குட்டி ட்ரீட் கொடுத்துள்ளார் சூப்பர் ஸ்டார். கடவுளை வழிபாடு செய்யும் விதம் வேண்டுமானால் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் கடவுள் ஒன்றுதான் என ரஜினிகாந்த் பேசும் வசனம் சூப்பர். கிராமத்து கோயில் பூசாரியாக வரும் செந்தில், ஊர் தலைவர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தம்பி ராமையா ஆகியோர் நம்மை கிராமத்திற்கே அழைத்துச் செல்கின்றனர். கதாநாயகர்களாக நடித்திருக்கும் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தின் நடிப்பு நிறைவை தருகின்றது. ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்கள் சூப்பர். குறிப்பாக ரஜினிக்கு போட்ட ஜலாலி பாடலும் தேர் திருவிழா பாடலும் அட்டகாசம். ஆனால் பின்னணி இசை எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. அதுவே படத்தின் முக்கிய மைனஸாக அமைகிறது. இது தவிர ஒளிப்பதிவு, எடிட்டிங் படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கிறது. இரண்டாம் பாதி கொஞ்சம் இழுவையாக இருந்தாலும் அதை சிறப்பாக காட்சிப்படுத்தி ரசிகர்களை திருப்திப்படுத்திய படக்குழுவுக்கு பாராட்டுகள். மொத்தத்தில் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த லால் சலாம் திரைப்படம். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.